நர்சிங் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு MBBS மருத்துவர் போன்று சிகிச்சை அளித்து இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமறைவான போலி மருத்துவர் வேலூர் அருகே கைதாகியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 24 வயது பிரியங்கா. இவர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக காளியம்மன்பட்டி பகுதியில் உள்ள பிரியா என்ற மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு பின்பு பிரியங்காவின் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்தனர். பிரியங்காவின் மரணம் அந்த பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவருக்கு சிகிச்சை அளித்தவர் போலி மருத்துவர் என்றும் தவறான முறையில் சிகிச்சை அளித்ததே இறப்புக்கு காரணம் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அது தொடர்பாக வலைதளங்களிலும் பதிவுகள் வெளியாகி அதிக அளவில் பகிரப்பட்டன. இதனையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள், அரசு மருத்துவர்கள் மற்றும் குடியாத்தம் DSP ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போலி பெண் மருத்துவர் நடத்தி வந்த மருத்துவமனையில் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வருவதை அறிந்த போலி பெண் மருத்துவர் அங்கிருந்து தப்பிவிட்டார். அவரது மருத்துவமனையில் நடைபெற்ற சோதனையில் சில வகையான மருந்துகளை போலீசார் கைப்பற்றினர். அது தொடர்பாக சுகாதாரத்துறையினர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த போலி பெண் மருத்துவர் பிரியாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று வேலூர் அருகே போலி மருத்துவர் பிரியாவை குடியாத்தம் நகர போலீசார் கைது செய்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் டிப்ளமோ நர்சிங் படிப்பில் சேர்ந்து பாதியிலேயே நின்றதும், MBBS படித்த மருத்துவர் போன்று ஆங்கில மருத்துவம் பார்த்ததும் தெரிய வந்தது. பிரியங்கா உயிரிழப்பு விவகாரத்தில் நடந்தது என்ன, அவருக்கு எத்தகைய சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது குறித்தும் போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டனர். கைதான போலி மருத்துவர் பிரியா கடந்த 3 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து கிளினிக் நடத்தி வந்துள்ளார். அந்த மருத்துவமனைக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். போலி மருத்துவமனை மற்றும் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக அரசு மருத்துவர் பாபு அளித்த புகாரின் அடிப்படையில் மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டு பிரியா கைது செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பிரியங்கா குடும்பத்தினர் தற்போது வரை புகார் அளிக்கவில்லை. சமூக வலைதளங்களில் பரவிய தகவலின் அடிப்படையில் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். டிப்ளமோ நர்சிங் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு MBBS மருத்துவர் போன்று சிகிச்சை அளித்து இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் போலி மருத்துவரிடம் சிகிச்சை பெறுபவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.